வணக்கம், ஹாப்பி சண்டே. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பாருங்கள், காலை பொழுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், மீன் பாருங்கள் என்ன அழகாக அவங்க எதிர்த்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆகிறது இல்லாமல் நம்ம டேவும் அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்திரிச்சோன்னே நான் பார்க்குறது அந்த மீனை தான் போய் பார்ப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னா சில்லி சிக்கன். அதை பற்றி தான் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அரைக்கிறதுக்காண்டி பொடுசாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கோழி எடுத்திருக்கோம். ஒரு கோழியில் நமக்கு பிடிச்ச சேஃபில் ஒரு ஹாஃப் கோழி வந்து சில்லி சிக்கனுக்கும், ஹாஃப் கோழி வந்து குழம்புக்கும் எடுத்து வைக்கணும். ஸோ அழகாக என்னென்ன சேஃபில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சாச்சு. ஒரு கோழியில் ஹாஃப் கோழி வந்து குழம்பு, ஹாஃப் கோழி வந்து சில்லி சிக்கன். இதுதான் இன்றைக்கி உரிய சண்டேக்குரிய ஸ்பெஷல். இஞ்சி பூண்டு ரெடி ஆகிருச்சு. அரைச்சி வச்சுட்டு அந்த ஒரு கோழியில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு ஏற்கனவே பரட்டி வச்சுருக்கிறேன். மேரினேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன் இந்த சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு. அது கொஞ்சம் அது உள்ளே இறங்குறப்போ நல்லாயிருக்கும். அடுத்துக்கு ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, சில்லி சிக்கனுக்கு தேவையானது வந்து 2 பெரிய வெங்காயம், ஹாஃப் கேப்சிகம் போதும். ஹாஃப் கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா ஹாஃப் கோழி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ கேப்சிகம் ஃப்ளேவர் டூ ஹை ஆயிரும். நம்ம 1 கிலோ கோழினா ஒரு முழு கேப்சிகம் எடுக்கலாம். இது ஹாஃப் கோழிங்கிறப்போ ஓகே, ஹாஃப் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சிக்கனோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும் பாருங்கள், அதுக்காண்டி தான். அடுத்து கேப்சிகம் வந்து பொடுசாக தான் கட் பண்ணுறேன். பெருசாக கட் பண்ணால் வேகிறதுக்கு லேட் ஆகுமோ என்னமோங்கிறக்காண்டி பொடுசாக அந்த ஆனியன் எப்படி கட் பண்ணிக்கணும் அதே சேஃபில் இதையும் கட் பண்ணுறேன். அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக அழகாக அதே க்யூப் மாதிரி கட் பண்ணாமல் நீளமாக பொடுசாக கட் பண்ணியாச்சு வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டே இருக்கிற டைம் நான் பாருங்கள் இல்லை பட்டை கிராம் எதுவுமே போடலை. பிகாஸ் அந்த வாசம் வந்து நான் ஃபைனலுக்கு கரம் மசாலா போட்டு இறக்கிடுவேன். இதில் வந்து பட்டை கிராம் எதுவும் போடாமல் டைரெக்டாக ஆனியன் போட்டுட்டு கேப்சிகமையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கிறப்போ சீக்கிரம் கொஞ்சம் உப்பு போட்டு வதங்குறப்போ வெந்துடும் ஃபாஸ்ட்டாக. அந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேகுது. ஸோ நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டோன்னே ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெந்துடுது. அவ்வளோதான். இது வெந்துக்கிட்டே இருக்கிற டைமில் நான் வந்து சொன்னேன் பாருங்கள், இங்கே ஒரே ஒரு பவுட்ரு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த பவுடரில் எல்லாமே இருக்கும். மல்லி, ஜீரகம், நம்ம என்னென்ன மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே கலந்து ஒரு பவுட்ரு தான் இருக்கும். இந்த பவுட்ரு வந்து நான் கோழிக்கும் மட்டனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். மீனுக்கு தனியாக பவுட்ரு இருக்கும், சாம்பாருக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த பவுட்ரு தான் எங்களுக்கு பழகிருச்சு, பிடிக்கவும் செஞ்சிருச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும். அதுமாதிரி பவுட்ரு வந்து போட்டோன்னா தண்ணியும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பரட்டி எடுக்கணும். அதில் தான் அதனுடைய டேஸ்ட் வந்து அழகாக வரும். அந்த டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஓகே பவுட்ரு வந்து வெந்துருச்சு, பொடி வெந்துருச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த சொன்ன பாருங்கள் இஞ்சி பூண்டுலாம் போட்டு பரட்டி வச்சுருந்தோம். கோழியும் அது மேலே தூக்கி போட்டு பரட்டிட்டு ரெண்டையும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டோம்னா அது நல்லா ஈஸியாக வெந்துடும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஏன்னா கோழி வந்து தண்ணி விடும். ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு வேறு அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ ரொம்ப தண்ணி விட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இதே இருக்கட்டும், இதிலே மூடி வச்சாலும் தண்ணி விட்டுரும், சீக்கிரமாகவும் வெந்துடும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பேச போகிறோன்னா குழந்தைங்களுடைய பார்ட் டைம் ஜாப் பற்றி பேச போகிறோம். இப்போ நம்ம சிங்கப்பூரில் வந்து 16 ஏஜ் ஆச்சுனாலே குழந்தைங்களை வந்து அலோடு பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புறதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய டாட்டர்ஸ் வந்து அவங்க லைக் பண்ணாங்க, என் டாட்டர் லைக் பண்ணாங்க, நாங்கள் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இதுமாதிரி அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகிறப்போ நம்ம எக்கனாமிக் லெவலில் எவ்வளோ வெல்த்தாக இருந்தாலுமே ஓகே நம்ம ஏன் அனுப்பணும் அப்படின்ற இன்னும் வேண்டவே வேண்டாம். குழந்தைங்களுடைய இது வந்து அவங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆளுங்களோட பார்த்து பழகி அவங்க ஒரு ஜாப்பை வந்து அதை செஞ்சு அதில் ஏர்ன் பண்ணுற மணி வந்து அவங்களுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து டூ ஹை ஆகுது. அதை நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து என் பொண்ணு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கும் அவங்க பார்ட் டைம் போனாங்க. இப்போ இந்த காலேஜ் ஹாலிடேஸ்க்கும் பார்ட் டைம் போயிருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கிஃப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் திங் அவங்களுடைய தேவைகளும் அவங்களுடைய மணிலே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் நல்லா கிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் எனக்கு அவங்க மதர்ஸ் டேக்கு வெரி பிக் கிஃப்ட் கொடுத்தாங்க.
பெரிய ஒரு சரியான மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஒரு க்யூட்டான ஒரு டைமண்ட் ரிங் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதோட நமக்கு என்ன வேணும் லைஃப்பில் சொல்லுங்கள்? அது மாதிரி குழந்தைங்க வந்து பார்ட் டைம் போகிறத வந்து நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். எல்லா பேரண்ட்ஸுமே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், சிக்கன் கறி, சில்லி சிக்கன், தர்பூசணி எல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், இந்த இதுதான் சொன்னேன். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினாங்க, அன்பாக்சிங் பண்ணுறாங்க பாருங்கள். இதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி நான் போடுறேன். அவங்களுடைய சந்தோஷம் இது இல்லையா? அதுமாதிரி அவங்க ஜிம்மு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிம்முக்குரிய அத்தனை திங்ஸ், ட்ரெஸ்ஸில் இருந்து அவங்க போடுற ஷூ வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய மணி. அவங்க கிளாஸ்க்கு கட்டுற காசு கூட அவங்களுடைய இது தான். ஸோ குழந்தைங்கள வந்து பார்ட் டைம் அலோவ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் நம்ம நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிள்ளைங்க கான்ஃபிடென்ட் லெவல் ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்கள தனியாக நின்று போராடக்கூடியது. இன்றைக்குரிய சூழ்நிலையில் அவங்க தனியாக நின்று போராடக்கூடிய தன்னம்பிக்கை வந்து கிடைக்கிது. ஓகேயா? ஓகே, ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களுடைய ஷேர் பண்ணுறது. கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.